ஹலோ. ஹலோ சார். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே பிரதர். இப்போ நம்ம இந்த கால் பேசிட்டு இருக்கிறது 21 செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில பேசிட்டு இருக்கோம். ஆமா சார். இன்னைக்கு உங்களுக்கு நம்ம நோஃபப் ஜர்னிக்குள்ள 90 நாள் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்குங்க. ஆமா சார். ஸோ இந்த நோஃபப் ஜர்னி ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஜாயின் பண்ண பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி மாறியிருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுங்க. செகண்ட் விஷயங்கிறது வந்துட்டு, உங்க லைஃப்ல நீங்க பார்த்த பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸு, மிராக்கிள்ஸு, ஹாப்பி மூமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பிரதர். ஓகே சார். ம். சார் நான் இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, ம். நானும் நோஃபாப் செல்ஃபா நான் கண்ட்ரோல் பண்ணி நானா ட்ரை பண்ணிருக்கேன் சார். ம். ஆனா ஒரு வாட்டியும் நானா மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டே இருந்தேனே தவிர, ஒரு வாட்டி கூட என்னால சக்சஸ் பண்ண முடியல சார். ம். அப்ப நான் அ அப்ப நான் தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களோட யூடியூப் சேனல் பார்த்தேன். அதுல இருந்து உங்க கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன் சார். ம். கிளாஸ்ங்கும்போது நெறைய பேத்துக்கு என்னன்னா, இப்போ வீடியோ கோர்ஸ் ரிலேட்டடா இருக்கும். ஒரு ரெக்கார்டர் கோர்ஸ் தந்துருவாங்க. அந்த ரெக்கார்டர் கோர்ஸ் நான் பார்த்து, அதுலருந்து ஏதோ 1 டே இல்ல 2 நாள் என்னன்னா ஃபோன் கான்வர்சேஷன் இருக்கும். டவுட் கிளியரன்ஸ் அப்டின்ட்டு. ம். நம்ம கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆ ஃபோன் கால் இன்டராக்ஷன் தான். எனக்கு என்ன டவுட் வருதோ அந்த டைம்ல டைம்ல நான் கேட்டுருவேன். உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ, அதையும் நீங்க டைம்ல சொல்றீங்க. அப்படியே அந்த நாளே கிளாரிட்டி எல்லாமே முடிஞ்சிரும். ம். டவுட் எது இருந்தாலும் அப்பயே கிளியர் பண்றீங்க எனக்கு. ம். எதுவும் சொல்றதா இருந்தாலும் அப்பயே சொல்றீங்க. அ ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும் கிளாஸு. அது ம். இல்லாம நீங்க நெறைய டெக்னிக்ஸும் இந்த இத ஃபாலோ பண்றதுக்காண்டி நெறைய டெக்னிக்ஸும் எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க. இந்த டெக்னிக்ஸ் இந்த ஒர்க் அவுட்லாம் நீ பண்ண அப்டின்னா கண்டிப்பா இதுல சக்சஸ் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அப்டி இந்த ஜாயின் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ரீவியஸா நான் ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல சார். ம். அதனால தான் ஒழிய என்னமோ ஃபெயிலியர் ஆயிட்டு மறுபடியும் இது ஆல்மோஸ்ட் நெறைய வாட்டி இத நான் ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்திருக்கேன். ம். மறுபடியும் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்தேன். இது நான் அட்டெண்ட் பண்ண பிறகு தான் என்னன்னா ஒரு 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 டெக்னிக்ஸா நீங்க சொல்ல நான் ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது தான், ஓ! இப்படியெல்லாம் இருக்கு. ஓ! இதனால தான் நம்ம அந்த டைம்ல ஃபெயில் ஆயிருக்கோம். ஓ! இதனால இப்ப இத வந்து இப்படி மாத்தலாம். இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஒர்க் அவுட்லாம் டெக்னிக்ஸ்லாம் நீங்க சொன்னத வச்சு நான் பண்ண தான் இந்த ஜர்னிய கொஞ்சம் கொஞ்சமா என்னால ஃபாலோ பண்ணிட்டே வந்து முடிஞ்சது. ஏன்னா ம். நடு டைம்லாம் பிரேக் பண்றோம். அப்படியே பிரேக் ஆகி மறுபடியும் 0ல நம்ம ஆரம்பிப்போம். ம். ஆனா இது என்னன்னா ஒரு பிரேக்கே இல்லாம என்ன சொல்ல ஒரு பிரேக் பண்ணாம எதுவும் ஹேப்பன் பண்ணாம அப்படியே கன்டினியூஸா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இப்போ அந்த ஜர்னிய இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் 90 டேஸ் கிட்ட ஆயிட்டு. எப்படி போச்சுன்னு கூட தெரியல சார். அப்படி ம். கடகடன்னு போயிருச்சு. பெனிஃபிட்னா நான் அதுக்கு முன்னாடி அ அ இதுக்கு முன்னாடி நான் அந்த ஜாப் இத ஃபாலோ பண்ணும்போது நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஷார்ட் ஷேர் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். ம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னன்னா, லாஸ் தான் நெறைய பண்ருக்கேன். இந்த ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும். லாஸ் பண்ணி தான் என்ன சொல்ல, நமக்கு எதுவும் தெரியல போலக்க. நம்ம மறுபடியும் ஏதோ கத்துக்கணும் போலக்க அப்படின்னு சொல்லி கோர்ஸ் நெறைய நான் பை பண்ணி படிச்சிருக்கேனே தவிர, ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருந்திருக்கு. ம். படிச்சுமே மறுபடியும் லாஸ் தான் வந்திருக்கே தவிர, ப்ராஃபிட்ங்கிற நான் பார்த்ததில்ல. 1 டே ப்ராஃபிட் வரும், 1 டே லாஸ் வரும். 1 வீக் ப்ராஃபிட்டபிளா இருப்பேன். ஒரு வீக் லாஸா இருக்கும். அந்த மாரி ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லாம இருந்தது. ம். இந்த ஜர்னிக்கு அந்த ஜர்னி நான் இப்போ நீ அவங்க பேசியா இந்த ஜர்னில நான் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு தான் என்னன்னா, இது நமக்கு ட்ரேடிங் நமக்கு ஃபிட் ஆகாது. நமக்கு செட் ஆகாது. ம். இப்போ எனக்கு ஃபிட் ஆகலையா? இல்லாட்டி என்ன சொல்ல ட்ரேடிங் வந்து அந்த ட்ரேடிங் நம்ம ஃபிட் ஆகலையா? அப்படின்றது எனக்கு இப்ப தான் தெரிஞ்சது. ம். இதுக்கப்புறம் நான் ட்ரேடிங் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு குவிட் பண்ற அந்த மைண்ட் செட்டே எனக்கு ஜர்னில இருக்கும்போது தான் எனக்கு இந்த மைண்ட் செட்டே வந்தது. ம். இப்ப நான் குவிட்டும் பட்டேன். குவிட் பண்ணிட்டு நான் பண்ணேன்னா சைட் பை சைடா எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன். ம்ஹ்ம். படிச்சுட்டு நம்ம ட்ரேடிங் வராதுங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்து ஃபெயில் பண்ணல நான் நெறைய மணி லாஸ் பண்ணிட்டேன். ம். இப்போ நான் குவிட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு அ அந்த ஜர்னில இருக்கும்போது தான் எனக்கு வந்தது. அந்த ம். குவிட் பண்ணிடலாம். அது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது. ம். ஆனா ஃபர்தரா இதுக்கடுத்து நான் அத ட்ரேடிங்கிறது பண்ண போறதில்ல, பண்ணவும் மாட்டேன். அதுல ஆல்மோஸ்ட் இதுலயே நெறைய இழந்தாச்சு. அதனால ம். ஸ்டடி பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம எம்பிஏ ரிலேட்டடா என்ன ஜாப் கிரியேட் பண்ணி, ம்ஹ்ம். அதுல எப்படி பர்சூ பண்ண முடியும்ன்ட்டு அது ரிலேட்டடா போலான்னு இருக்கேன் சார். ம். அதுதான் இப்போதைக்கு உள்ள இது. அதுக்கடுத்து பெனிஃபிட்னா கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு முன்னாடி அ விமன் அந்த மாரி அட்ராக்ஷன் எதுவுமே வந்ததில்ல சார் எனக்கு. இந்த மாரி ம். விமன் அட்ராக்ஷன் அதான். இப்ப நான் அந்த எம்பிஏக்காண்டி எக்ஸாம் எழுத போவேன். அ ம். அ அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அ ஒரு 4 பேர் தான் எம்பிஏங்கிறதுக்கு ஒரு 4, 5 பேர் தான் உமன்ங்கிறதே வராங்க. அதுல என்னோட ஏஜ்ல வந்து ஒரு ஒரு பொண்ணு அது. அந்த பெண் என்னன்னா, நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். அவங்க பின்னாடி இருப்பாங்க. அவங்க ம். என்னன்னா,
அவங்கலாம் வாண்டடா என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். நான் எக்ஸாம் எழுதிட்டு அந்த 3 மணி நேரம் தான் எக்ஸாம் டைமே. அந்த ம். எக்ஸாம் டைம்ல ஏதோ கொஸ்டின் வாண்டடா அவன் கேட்கிற மாதிரியே இருக்கும். வாண்டடா ஏதோ டவுட் கேட்கிற மாதிரியே இருக்கும். ஆ ம். கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுற மாதிரியே இருக்கும். ம். அதுக்கடுத்து நம்பர்லாம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் சும்மா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வாண்டடா என்கிட்ட என்ன சொல்ல பேசுற மாரியே இருக்கும். ஃபோன் பண்ணி பேசுற மாரியே இருக்கும். அது எனக்கு இந்த ஜர்னில ஒரு ஒரு ம். புதுசா நான் இதுக்கு முன்னாடி அந்த ஜர்னில இருக்கும்போது இதெல்லாம் இந்த மாரிலாம் எனக்கு நடந்ததில்ல. ஏன்னா, நான் 2 இயர்ஸா அந்த பொண்ண பார்த்துருக்கேன். அப்போலாம் இந்த மாரி எனக்கு இந்த மாரி ஏதோ அவங்க வாண்டடா பேசுற மாரியோ இல்ல, அவங்க பாட்டுல அவங்க வருவாங்க, எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. ம். இப்ப தான் நான் இது பண்ணும்போது தான், இப்ப இந்த 1 இயர் அந்த லாஸ்ட் செமஸ்டர்ல தான் என்னன்னா, அவங்களா பேசுற மாரி இருக்கு. அவங்களா பேசுறாங்க. என்ன ம். சொல்ல, அவங்க ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ம். அவங்கள தான் பேசணும்னு நெனச்சு ஃபோனும் பண்ணாங்க. ஏன்னா ம். நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஜர்னிக்கு நான் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்க பாட்டுல இருப்பாங்க. நான் அவன் பாட்டுல எக்ஸாம் எழுதிட்டு போயிருவாங்க. நான் பாட்டுல வருவேன் எக்ஸாம். இப்ப என்னன்னா அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா இந்த இது வரும்போது தான், ஓ! அந்த ஜர்னினால தான் அப்படிங்கிறது எனக்கு நோட்டீஸ் ஆச்சு. ஓ! அந்த ம். ஜர்னி நம்ம ஃபாலோ பண்ற போய் தான் அது இப்போ லேட்டரா தான் எனக்கே தெரிஞ்சது. ம். நம்ம இப்ப இப்படி ஃபாலோ பண்ண போய் தான் இப்படி கிடைச்சிருக்கும் போலுக்க. அப்படிங்கிறது லேட்டராங்கிறது இது பண்ணும். அது இல்லாம இந்த இதுல ஜர்னில வந்து நெறைய பெனிஃபிட் நம்ம டே டு டே லைஃப்ல நமக்கு ஆ நம்ம நோட்டீஸ் பண்ணோமா இல்லன்னு தெரியல. ஆனா மத்தவங்க நமக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்ற மாரி இருக்கும். நம்ம நோட்டீஸ் பண்ணிருப்போமா, அது நமக்கு பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மத்தவங்க நமக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்ற மாரி இருக்கும். நாம என்ன சொல்ல கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆ பாடி ஷேப் சொல்றேன்னா, கொஞ்சம் ம். ம். கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டீங்க, கொஞ்சம் குண்டாயிட்டீங்க அப்படிங்கிறது அவங்க மத்தவங்க நமக்கு சொல்ல தெரியாது. அவங்க சொன்ன பிறகு கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்தது. 55 கிலோக்கு மேல இருந்தேன் நான். ம். இப்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ஆ மேபி ஜர்னி ட்ரையல்ஸ்ல நான் ஃபாலோ பண்ண போது தான் அப்படிங்கிறது தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இதே ம். இதுதான் நான் ஏன்னா இதே டயட் தான். இதே எக்சர்சைஸ் தான். இதே தான் நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிருக்கேன். ம். அப்பமெல்லாம் ஒரு ரிசல்ட் வந்ததில்ல. இறங்கும், ஏறும் அதே இதுல தான் இருக்குமே. அப்படியே ஸ்டக்கா நிக்குமே தவிர, இந்த இதெல்லாம் இது டிராஸ்டிக்கான அந்த டிஃபரன்ஸ் நான் பார்த்ததே இல்ல. ம். அது இல்லாம நான் ரெகுலரா வெயிட் செக் பண்றதும் இல்ல. எனக்கு இன்னொருத்தவங்க நோட்டீஸ் பண்ணி சொன்ன போய் தான் அப்ப அதுக்கடுத்து நான் ஆமால்ல வெயிட் குறைஞ்சிருக்கேன்ல அப்படிங்கிறதே நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ம். மாரி பெனிஃபிட்லாம் நான் அவங்க சொன்ன பிறகு நான் நோட்டீஸ் பண்ணது. மீதி மீதி இதெல்லாம் என்ன சொல்ல, நான் நோட்டீஸ் பண்ணாம விட்டுருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். ம். சரிங்க. இப்ப மெயினா பார்த்தீங்கன்னா, ஜர்னிக்குள்ள வரதுக்கு முன்னாடி லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு டிஃபிகல்டீஸ் நெறைய இருந்திருக்கும். ஐ மீன் அதாவது இந்த ஆமா சார். ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சந்திச்ச டிஃபிகல்டீஸ், டிமெரிட்ஸு, பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருந்திருக்கும். ஆமா சார். ஸோ அது வந்து என்ன மாரி விஷயங்கள் சந்திச்சீங்க ஆக்சுவலா? மெயினா என்ன சொன்னேன்னா, ஃபினான்ஷியலா நான் நெறைய லாஸ் பண்ணிட்டேன் சார். ம். ஃபினான்ஷியலா ரொம்ப பெரிய அடி. ஆல்மோஸ்ட் கடன் வாங்கி, அ ம். இது பண்ணி சில கோல்ட்லாம் பிளெட்ஜ் பண்ணி, அந்த மாரி ம். ட்ரேட் பண்ணி நெறைய லாஸ் பண்ணிட்டேன். அந்த ம். ஃபினான்ஷியலா ஒரு மிகப்பெரிய அடி. இப்போ இதெல்லாம் பண்ற அந்த இது இப்போ இந்த ஜர்னில வந்த பிறகு நான் இப்ப நம்ம நோஃபா இப்ப ம். ஜர்னில இருக்கும்போது என்னன்னா, அந்த மாரி இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நான் என்னன்னா, அந்த கோல்டு அந்த மாரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் பண்ணிட்டே வரேன். ம். மீட்டுட்டு வரேன். அந்த ஃபினான்ஷியலா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிருக்கேன் சார். முன்னாடினா ஃபினான்ஷியலா ரொம்ப கடன் வாங்கி இது பண்ணி அதுல அன்ஸ்டேபிளே இல்லாம, ம். மறுபடியும் கடன் வாங்க தோணுமே தவிர, அத ம். அடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம, ஒரு ம். இது இல்லாம இருந்துச்சு. இப்ப என்னன்னா, அந்த கடன் வாங்கியாச்சு நம்ம தான் அடைக்கணும். அத நம்ம எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கேனே தவிர, கடன் வாங்கணும். இதுக்கடுத்து இந்த கடன் வாங்கி அந்த கடன் குடுக்கணும், அந்த கடன் வாங்கி அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம நம்ம வேற சோர்சஸ்ல இருந்து நம்ம உழைச்சோ இல்லாட்டி ஒரு ஏதோ ஒர்க் பண்ணியும் நம்ம அத செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு ஃபினான்ஷியல் அந்த ஒரு இது. ம். அதுக்கடுத்து ஃபேமிலி கூட ஸ்மூத்தான ஃபேமிலி தான் சார். அம்மா, அப்பா நான் ம். அன்மேரிட் தான். ம். அது ஒரு ஸ்மூத்தான அவங்க அவங்க சைட்ல இருந்து எனக்கு எந்த ஒரு இது வந்தது இல்ல. இது ம். இது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, இந்த இது எனக்கு ஒரு விமானம், கார் இந்த மாரி அட்ராக்ஷன் எதுவும் வந்ததே கிடையாது. ம். என்ட்ட பேசினதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா, அவங்க நானும் பேச ட்ரை பண்ணதில்ல. அவங்களும் என்ட்ட பேசினதே இல்ல. ஆல்மோஸ்ட் ஸ்கூல் டைம்லயும் சரி, இப்ப ம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சரி, 2 இயர்ஸா இந்த மாரி நடந்ததே இல்ல. ம். ஆ அதுக்கு இந்த ஜர்னி நான் ஃபாலோ பண்ண பிறகு தான், இப்படி அவங்களா ஒரு ஒரு பொண்ணு வந்து என்ட்ட பேசுறது, நான் அதுக்கு நான் ரியாக்ட் பண்றது, ஒரு புதுசான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு ஃபீலிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. புது ஃபீலா இருந்தது.
அதுங்கிறது இந்த ஜேர்னி நான் ஃபாலோ பண்ண பிறகு தான். இதுக்கு முன்னாடி அத நான் இது பண்ணதே இல்ல. அது ஒரு விமன் அட்ராக்ஷன் எனக்கு வந்ததும் கிடையாது. ம். இந்த ஒரு 2 இது நான் நோட்டீஸ் பண்ணது சார். ஓகே, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் இந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நெறைய பேருக்கு பயங்கரமான பெரிய பிரச்சனை உண்மையாவே. ஏன்னா என்கிட்ட பேசுறாங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க, "சார் எனக்கு நைட்ல தூக்கம் வரதில்லைங்க. நைட் 1 மணி, 1:30 மணி ஆகியும் எனக்கு வந்து தூக்கமே வரதில்லைங்க. முழிச்சிட்டே இருக்கேன்னு" சொல்லுவாங்க. ஆனா இப்ப இந்த தூக்கங்கிறது என்ன ம். சொல்ல சார், அதாவது நம்ம அந்த ஜேர்னி ஃபாலோ பண்ணும்போது, நான் 10 மணிக்கு கரெக்ட்டா தூங்கிருவேன் சார். ம். இந்த ஜேர்னி இது ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஒரு 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 கரெக்ட்டான ஃபிக்ஸான ஒரு டைமே இருக்காது. சில நேரத்துக்கு 12 மணி தூங்குவேன். சில நேரத்துக்கு 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். எதுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னே தெரியாது. சும்மா ஃபோன்ல ரீல்ஸ் பார்த்துறது, ம். YouTubeல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு, தூக்கங்கிறது சுத்தமாவே இருக்காது. அப்படியே ம். ஸ்க்ரீன் டைம் ஓடிட்டே இருக்குமே தவிர, அதுக்கடுத்து நானா தூங்குனா தான் உண்டே தவிர, அதாவே தூக்கமா வந்ததே இல்ல. ஆனா ம். ஜேர்னி ஃபாலோ பண்ணா என்னன்னா, தூக்கம் நம்ம எண்ணத்துல இல்ல. நம்ம சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவே தூக்கங்கிறது கண்டிப்பா வந்துரும். ஒரு மாரி கண் சொக்குற மாரி, ம். ஆ கொட்டாய விடுற மாரி, அந்த மாரி தூக்கங்கிற அந்த ஃபீலே வந்துரும். ம். நம்மளா அதுக்கடுத்து ஃபோன ஓரமா வச்சுட்டு நம்ம தூங்கிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா தூங்கிருவோம் சார். ஃபோன் ம்ஹ்ம். யூஸ் பண்ணாலும் என்னன்னா, அந்த யூஸ் பண்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டே வராது. ம். நம்மளா வாண்டடா ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ற மாரி ஒரு ஃபீல் வரும். ம். ஏதோ பார்க்கணுமே, ஏதோ தேடணுமேங்கிற சும்மா ஏதோ பார்க்கணுமே, தேடணுங்கிற மாரியே சும்மா தேடிக்கிட்டே இருக்க மாரியே இருக்கும். ம். நம்ம பார்க்கணுமே வாண்டடா பார்க்குற மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கும். ஆனா ம். பேசாம ஃபோன ஒரு மிஸ் தூங்குனாலே ஒரு நல்ல நிம்மதியான தூக்கம் சார். ஒரு ம். 6 to 7 to 8 ஹார்ஸ் ஒரு ஒரு டீப் ஸ்லீப் ஒரு நல்ல ஸ்லீப் சார் அது. ம். ஓகேங்க. இன்னொரு விஷயம், இப்போ நெறைய இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாங்க. சரி, நேர்மறையாக சிந்திக்க சொல்றீங்க. நேர்மறையாக சிந்திக்கிறது எப்படி? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அந்த கேள்விக்கு வந்து யாரும் பதில் சொல்றதே இல்ல. ஆமா அப்போ சார். இந்த நேர்மறையாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜர்னிய ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான் நேர்மறையா வந்து சிந்திக்க முடியுங்க உண்மையாவே. ஆமா சார். இந்த நேர்மறையா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஜர்னிய ஃபாலோ பண்றவங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஆமா சார். நேர்மறையாக சிந்திக்கிற விஷயங்கிறது வந்துட்டு ஜர்னிய ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆமா சார். ஆனா, இந்த ஜர்னிய ஃபாலோ பண்ணாதவைங்க கண்டிப்பா வந்து நேர்மறையா சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, அந்த ஆமா சார். விதத்தில வந்துட்டு உங்களுக்கு பிஃபோர், ஆஃப்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸ் பொறுத்தவரையும் வந்துட்டு எப்படி வந்து உங்களுக்கு மாற்றம் தெரியுது? இண்டிவிஜுவலா உங்களுடைய அனுபவத்தில வந்து உங்களுக்கு இந்த நேர்மறையா, எதிர்மறையா சிந்திக்கிற விஷயங்கிறது எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா சார், இதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம ம். ரேண்டமா நெறைய யூடியூப் சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம். ம். நெறைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ல உள்ள அத பார்த்துட்டு இன்ஸ்டன்ட்டா மோட்டிவேட் ஆவோம். எப்பா ம். பார்த்தது சொல்லலாம். இதுக்கடுத்து நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், டெட்லைன் வைக்கிறோம், நம்ம முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்க டெட்லைன் வச்சோம் அப்படின்னா, இப்ப அந்த மோட்டிவேஷன் பார்த்தோம்னா, அப்ப கண்டிப்பா முடிச்சிரும். அ ஒரு மோட்டிவேட் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி, அது ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு மோட்டிவேஷன் மாரி இருக்கும் சார். ம். ஆனா அது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. சொல்ல ம். இன்னைக்கு இந்த டைம்ல சில ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். அந்த நாள் நல்ல மோட்டிவேட்டடா போகும். ம். அடுத்த நாள் என்னன்னா, அது மோட்டிவேட்டடா இருக்காது. ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்காது. ம். மறுபடியும் நம்ம ஏதாவது ஷார்ட்ஸ், ரீல்ஸ் ஏதாவது தேடுவோம். வேற ஏதாவது மோட்டிவேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். ம். நமக்குள்ள சில மறுபடியும் மோட்டிவேஷன வேற இடத்துல இருந்து தேடணுமே தவிர, நமக்குள்ள இருந்து அது தேடவே இல்ல. இந்த ஜர்னி நான் ஃபாலோ பண்ண போறது என்னன்னா, நம்ம மோட்டிவேஷன் என்னன்னா, நம்ம அந்த வொர்க்க பினிஷ் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் வரும். ம். இப்ப இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்க்க முடிச்சுட்டோம். இப்ப நமக்கும் நம்மளாலயும் முடியும். நம்மளாலயும் ட்ரை பண்ண முடியும். நம்மளாலயும் இத பினிஷ் பண்ண முடியும். அப்படின்ட்டு இந்த ஜர்னில வரும்போது நமக்குள்ள தான் மோட்டிவேஷன் இருக்கு. நம்ம மத்தவங்கட்ட தேடுறத விட, ம். நமக்குள்ளயே நம்ம மோட்டிவேஷன் தேடிக்கிட்டோம் அப்படின்னா, ம். அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நம்ம ம். ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி அத முடிச்சோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அப்ப ம். நமக்குள்ள தான் மோட்டிவேஷன் தேடணுமே தவிர, மத்தவங்கட்ட மோட்டிவேஷன் தேடுறது வேஸ்ட்டு. அது அவங்களுக்கு வேணா மோட்டிவேட்டடா இருக்குமே தவிர, ம். நமக்கு லாங் லாஸ்டிங்கா மோட்டிவேட்டடா இருக்காது. ம். அப்படிங்கிற இந்த ஜர்னில வந்த பிறகு தான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பருங்க. அண்டு இன்னொரு விஷயம், இப்போ இது நெறைய பேர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் தான். என்ன யாரும் வந்துட்டு மதிக்கிறதே இல்லைங்க. என்கிட்ட யாரும் வந்துட்டு ப்ராப்பரா வந்து எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறதே வந்து குடுக்குறதே இல்லைங்கன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே சார். பட் உங்களுக்கு இந்த கிளாஸ்க்குள்ள வந்த பிறகு, இதனால ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு, நீங்க ஏதாச்சும் வந்துட்டு உணர்றீங்களா இதுல? ஆமா சார். அதாவது ம்.
இதுக்கு முன்னாடி எப்படின்னா, வீட்ல ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, வீட்ல அம்மா, அப்பா 2 பேருமே சேர்ந்து கன்சல்ட் பண்ணி தான் சார் டிசிஷன் எடுப்பாங்க. எந்த ஒரு டிசிஷனா இருந்தாலும் சரி. அது குட்டா இருந்தாலும் சரி, பேடா இருந்தாலும் சரி. அவங்க 2 பேரும் பேசி தான் டிசிஷன் எடுப்பாங்க. இப்ப என்னன்னா, என்ன ஒரு என்கிட்டயும் கேட்குறாங்க. "இப்படி ஒரு டிசிஷன் நாங்க பண்ண போறோம்ப்பா. நீ இது என்ன நினைக்கிற? இப்படி இது பண்ணலாமா? வேண்டாமா?" அப்படின்ட்டு என்னையும் ஒரு 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 இன்க்ளூட் பண்ணி இந்த ஜர்னிக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி அதே பர்சன் தான், அதே நான் தான். அது இதுக்கு நானும் இருக்கிறேன். அப்பமெல்லாம் எதுவும் இந்த டிசிஷன் எதுவும் கேட்டதில்ல. இப்போ இந்த இதுக்கப்புறம் தான் இதுவும் நான் நோட் பண்ணல. இப்பதான் நீ சொன்ன பிறகு இந்த இதுக்கப்புறம் என்னன்னா, இத நான் அவங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முன்னாடியும் சரி, இது பேசுறதுக்கு முன்னாடியும் எதுவும் சரி ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இது வீட்ல வாங்கனாலும் சரி, பண்ணனாலும் சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க. கேட்டு தான் இது பண்ண போறேன்ப்பா, இப்படி இதுன்ட்டு உன்னோட ஒப்பீனியன் என்ன? நானாம்மா அப்படி டிசைட் பண்ணிருக்கேன். உன்னோட ஒப்பீனியன் என்னப்பா? அப்படின்ட்டு வீட்ல கேட்கறாங்க. கேட்டு தான் எந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுக்குறாங்க. அது இந்த ஒரு இதுக்கு அப்புறம் தான் சார் மாறுது. அதுக்கடுத்து மதிக்கிற பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இப்போ வீட்ல நம்ம அம்மா, அப்பா நம்ம எல்லாமே என்ன சொல்ல நம்ம சொல்றபடி நம்மளும் கேட்கிறோம். அவங்க நம்ம சொல்றபடி கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா, வெளியங்கும்போது தான் என்ன சொல்ல வெளிய நம்ம அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம நம்ம அதுக்கு ஒருத்தான பெர்சனா இருந்தா தான் அவங்க கேட்பாங்க. நம்ம மதிச்சு நம்மள இது பண்ணுவாங்க. இந்த ஜர்னில நான் இது பண்ணும்போது என்னன்னா, வெளிய அதாவது வீட தாண்டி நான் வெளிய வந்து நெறைய பேர் என்ன மதிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. நெறைய அட்வைஸா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன அட்வைஸா இருந்தாலும் சரி, ஓகே ட்ரை பண்ணுவோம். இது ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்ட்டு கேட்காங்க. அது இந்த ஜர்னிக்கு அப்புறம் தான் சார் இந்த இதுவும் வந்தது சார். ஓகேங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது வந்து, இந்த கிளாஸ்ல நெறைய பேருக்கு ஃபீல் பண்ண விஷயம், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, எக்ஸ்டர்னலி ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தர் உருவாக்கி தர தேவையில்ல. நமக்குள்ள நம்மகிட்டயே வந்து அந்த இன்டர்னலி வந்து அந்த ஹாப்பினஸ் இருக்கு. அத வந்து நம்மளால உணர முடியும். நம்ம அடிக்கடி உணர்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆமா சார். இப்போ சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெர்சன் கிட்ட பேசினா தான் நான் ஹாப்பியா இருப்பேன். அந்த பெர்சன் கூட நான் இருந்தா தான் ஹாப்பியா இருப்பேன். எனக்கு இந்த விஷயம் இருந்தா ஹாப்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு சம்திங் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்டர்னலி ஒரு விஷயத்த வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா சார். பட் உங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்டர்னலி வந்து ஹாப்பியா இருக்கோம். ஏதோ எனக்கு வந்து ஏதோ ஹாப்பியா இருக்கு. யாரும் வந்துட்டு என்ன ஹாப்பினஸ் குடுக்க தேவையில்ல. பட் எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? ஆமா சார். இதுக்கு முன்னாடி என்னன்னா, ம். நம்ம எக்ஸ்டர்னலா பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒருத்தங்க மேல அஃபெக்ஷனா இருக்கும். ம். அஃபெக்ஷனோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அவங்க கூட நம்ம இருந்தா தான் நம்ம ஹாப்பியா இருப்போம். அவங்க பேசினா தான் நமக்கு என்ன சொல்ல, நமக்கு ம். ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்கும். அவங்க பேசல, அவங்க நம்மட்ட நமக்கு எதுவும் நம்மள கண்டுக்கிறாம, ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, ம். நமக்கு ஒரு மாரி சேடா இருக்கும். நமக்கு அந்த டேவே நல்லா இருக்காது. இது ஒரு மாரி சோகமா போகும். ம். இப்ப எப்படின்னா, நம்ம என்ன சொல்ல செல்ஃப் லவ் தான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்ங்கிறது இப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ம். அதாவது அவங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறத விட, என்ன ம். சொல்ல, அவங்க கூட நம்ம இருந்து சந்தோஷமா இருக்கிறத விட, நம்மளே என்ன சொல்ல, நம்மளுக்காண்டி நெறைய விஷயம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம். நம்ம ம். ஏன் அவங்களுக்கு பண்ணணும்? நம்ம நமக்குள்ளயே பண்ணிக்கிட்டு நம்ம ஹாப்பியா இருக்கலாம். நம்ம செல்ஃப் லவ்வா இருக்கலாம். அப்படிங்கிறது இந்த ஜர்னிக்கு அப்புறம் தான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க கூட இருந்தா தான் நமக்கு ஹாப்பியா இருக்க முடியும். அவங்க பேசினா தான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். அவங்க மெசேஜ் பண்ணா தான், அவங்க ரியாக்ட் பண்ணா தான் நமக்கு என்ன சொல்ல, அந்த டே நல்லாருக்கும். அந்த ம். டே நமக்கு போகும். அவங்க பேசல அப்படின்னா அந்த டே நல்லா இருக்காது. அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட் இருந்தது ம். சார். ம். இப்போ இந்த ஜர்னிக்கு அப்புறம் தான் என்னன்னா, இல்ல அவங்க பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, நம்ம ஒர்க்க பார்ப்போம். நம்ம இது பண்ணுவோம். நம்ம நமக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நம்ம செல்ஃப் லவ்வா இருந்துக்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஜர்னிக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரிஞ்சது. ம். ஓகேங்க. ஆ அதாவது இங்க என்னன்னா, நெறைய விஷயங்கள் நடக்குது. பட் இந்த ஃபோன் கால் பேசம்போது அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர்றதில்ல. ஆமா சார். இந்த ஒரு ப்ராக்டிஸ் விஷயம் சொல்லுவாங்க ஆயிட்டாங்க. இல்லையா? இந்த பிகமிங் பெட்டர் வெர்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆமா சார். அந்த பிகமிங் பெட்டர் வெர்ஷன் அப்படிங்கிறது நீங்க டெஃபினெட்லி வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆமா சார். அதாவது நானா இது? இந்த மாரிலாம் நான் செய்றேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம்ன்றது வந்துட்டு மைண்ட்ல வரும். ஆமா சார். அது கண்டிப்பா வந்து நீங்க ஃபீலும் பண்ணலாம். ஆமா சார். உங்க மைண்டு எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஆமா சார். நீங்க எப்பயுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா சார். சம்திங் இந்த பேரின்ப உணர்வு அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க முழுமையா வந்துட்டு உணர முடியும் கண்டிப்பா. ஆமா சார். அதாவது ஒரு பெர்சனுக்கு வந்துட்டு இந்த பிரெயின் ஃபாக்ன்றது வந்துட்டு இல்லாம இருந்துச்சுன்னா, அவரால வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும்.
ஆமா சார். பட் அந்த பிரெயின் ஃபாக்ன்றது இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னமே வந்துட்டு செய்ய முடியாது. சிற்றின்ப லைஃப்ல ஒருத்தர் இருக்கும்போது, பிரெயின் ஃபாக்ன்றது அதிகமா இருக்கும். அதனால அவரால லைஃப்ல வந்து எதையுமே செய்ய முடியாது. ஆமா சார். ஸோ உங்களுக்கு இந்த ஜர்னிய வந்துட்டு ஃபாலோ பண்ண பிறகு, அந்த பிரெயின் ஃபாக் அப்படிங்கிற விஷயங்கிறது கிளியர் ஆகி, நீங்க ரொம்ப தெளிவா, ரொம்ப வந்துட்டு கரெக்ட்டான லைஃப்ங்கிறது இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். அது வந்துட்டு உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியும் நல்லா. எஸ் சார். ஆமா. ஆ ஜர்னிய ஃபாலோ பண்ண பிறகு, இந்த விஷயங்கிறது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். இது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வருதுங்களா இப்போ? மைல்ஸ்டோன்னா சார், அதாவது ம். இதுக்கு முன்னாடி நான் ஸ்டடி படிச்சுட்டு இருந்திருந்தேன். படிச்சுட்டு தான் சார் இருந்தேன். ம். ஆ படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு சைட் பை சைடா நான் இந்த ட்ரேடிங் அது மாரி ரிலேட்டடா நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். ம். ஆ இப்ப ட்ரேடிங் நான் குயிட் பண்ணிட்டு, ஆ ஃபர்தரா என்ன சொல்ல, நான் ஒர்க் போலாம், அந்த மாரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இப்ப தான் சார் எனக்கு வந்தது. ம்ஹ்ம். ஆ மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சார், நான் ட்ரேடிங் ரிலேட்டடா நெறைய லாஸ் தான் சார் பண்ணிருக்கேன். லாஸ் ம். பண்ணி இது பண்ணியிருக்கேனே தவிர, ம ட்ரேடிங் ரிலேட்டடா நான் எதுவுமே மைண்ட் செட் பெருசா இது பண்ணதில்ல. ஆனா இந்த ம். ஜாப்க்கு போயி பெருசா அச்சீவ் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டே எனக்கு இப்ப தான் சார் வந்திருக்கு. இப்ப ம். வந்திருக்கு. ம். கண்டிப்பா நான் அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். கண்டிப்பாங்க. ஏன்னா, நீங்க கிளாஸ்ல இருக்கும்போதே வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இது மாரி வந்து ட்ரேடிங்ன்றது வந்துட்டு கண்டிப்பா லாஸ் தான் குடுக்கும். ஆமா சார். அதனால வந்து அத விட்டுட்டு வேற ஏதாவது செய்யுங்கன்னு அப்பயே சொன்னேன் உங்கள்ட்ட. ஆமா சார். எஸ் சார். பட் திரும்பியும் நீங்க தான் அந்த கோல்டு பிளட்ஜ் பண்ணி சம்திங் வந்துட்டு ஒரு 5 லேக்ஸ் கிட்ட வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி, திருப்பியும் ஆமா. வந்துட்டு வேற டெக்னாலஜி இருக்கு, வேற ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதோ சம்திங் வந்து நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணீங்க. ம் சார். பட் உங்க அனுபவத்துல நீங்க என்ன லேர்ன் பண்றீங்கன்றத வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுது. எஸ் சார். ஆமா. பட் எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டு அது லாஸ் தான்னு சொல்லிட்டு லாஸ் உங்களுக்கு ஆமா தெரிய சார். வந்துருச்சு கடைசியா. ஆமா சார். ம், ம். அது நானா குயிட் பண்ற ஒரு முடிவுக்கு நான் என்ன நமக்கு தெரியல சார். மத்தவங்க சொல்றத கேட்கிறோம். நமக்கு ஒரு டிசிஷன் வரும்ல சார். ஆமா. நம்ம பட்டு, அடிபட்டு, தொழில்பட்டு இருந்தா தான் நமக்கு என்ன சொல்ல, அப்பதான் ஒரு மண்டைக்கு உரைக்கும் ஒரு புத்தி வருங்க மாரி, ம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம்ல நீங்க சொன்னீங்க. இந்த மாரி ட்ரேட் பண்ற நெறைய பேர் லாஸ் தான் பண்றாங்க. ம், ட்ரேட் பண்ண குயிட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஜாப்போ இல்லாட்டி வேற ஏதாவது பிசினஸோ நீங்க எதாவது ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ம், சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ம். நம்ம தான் என்னன்னா, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு, அப்ப ட்ரை பண்ணியே ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆமா. நமக்கு தெரியல் போல இருக்கு. தெரிஞ்சது சொல்ல நெறைய கோர்ஸ் படிப்போம். ம், தெரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் அதுக்குள்ளயே ட்ரை பண்ணி நெறைய மிகப்பெரிய லாஸ் கிட்ட ஆயிருச்சு. ம். இப்ப இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தான் நம்ம அடிபட்டு, தொழிப்பட்டு தெரிஞ்சா தான் தெரியுதே தவிர, இது ஆமத்துல அவங்கட்ட ஆல்ரெடி நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு தான் நீங்க சொல்றீங்க. இந்த மாரி ட்ரேடிங் இது செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்ட்டு. ம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு நான் அப்பவே நான் குவிட் பண்றேன் அப்படின்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து குவிட் பண்ணிருந்தோம்னா, அப்பயே இவ்வளவு பெரிய லாஸ்ங்கிறது வந்திருக்காது. பிளட்ஜ் பண்ணிருக்க மாட்டேன் கோல்ட. ஆமா. இன்னொன்னு இதெல்லாம் இல்ல. நம்மளுக்கு பட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கு. ஆமா. அதனாலதான். இன்னொன்னு என் கிளாஸ்ல வந்து ஒருத்தர் கலந்துக்கிறாரு. அவர் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரூ. 10,00,000 லாஸ் பண்ணிட்டாரு ஏற்கனவே ட்ரேடிங்ல. ஓகே சார். 10,00,000 லாஸ் பண்ணிட்டு, திரும்பியும் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரேடிங் கத்துக்கிட்டு, திருப்பி ஒரு ரூ. 3,00,000 கடன் வாங்கி மறுபடியும் வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, என்கிட்ட வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 50 நாள், 60 நாள் கிராஸ் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாங்கன்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கிறேன்னு சொன்னாரு அவரு. ஓகே சார். நான் எதுவுமே சொல்லல. ஏன்னு கேட்டா வந்து அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆமா சார். அதாவது அவரோட என்கிட்ட அவரு சொன்னாரு இது இன்டிபெண்டன்ட். மாரின்ட்டு. பட் சரிங்கன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். ஏன்னா, அவரு என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். பண்ணுங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன்ட்டு. ஆமா சார். அவரு என்கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாரு. சரிங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிட்டேன். மேபி என்கிட்ட கேட்டிருந்தால், இது பண்ணலாமா? வேணாவா? சொல்லுங்க சார்ன்னு கேட்டிருந்தா, நான் கண்டிப்பா வேணான்னு சொல்லிட்டுருப்பேன். ஓகே சார். ஜர்னி போயிட்டே இருக்கு. ஒரு 2 மந்த் கழிச்சு எனக்கு மெசேஜ் பண்றாரு. இது மாரி வந்துட்டு, ஐ லாஸ் என்டையர் அமௌண்ட் சார்ன்னு சொல்லிட்டுன்ட்டு. நான் கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டேன். ரூ. 3,00,000 லாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க சார்ன்னாரு. எனக்கு அப்படியே ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. 3 லேக்ஸ். ஆல்ரெடி 10,00,000 லாஸு. இது இல்லாம கடன் வாங்கி இந்த 3,00,000 3,00,000. லாஸு. நான் கேட்டேன், "எவ்வளோங்க சார் வட்டி வாங்குனீங்கன்னு?" கேட்டேன். ரூ. 5 வட்டி வாங்குனேன்னாரு. 5 பைசா வட்டி. ரூ. 5 வட்டி. 100க்கு வந்து ரூ. 5. ஓகே சார். அதாவது 1,00,000க்கு ரூ. 5,000 கட்டணும். 3,00,000க்கு ரூ. ஆமா சார். 15,000 வட்டி மட்டும் கட்டணும் மாசம் மாசம். அப்பா! ஆ இப்போ 2 மாசத்துக்கு வட்டின்றது என்ன ஆயிரும்? 30,000. 30,000 ஆயிரும். வட்டி மட்டும் 30,000 2 மாசத்துலயே 60 நாள்லயே. ஆமா சார். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன் நானு. இல்லைங்க சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே இப்போ வரையும் நான் வந்து ட்ரேடிங்ல தான் இருக்கேன். நான் திருப்பியும் வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்து ஒரு அமௌண்ட்ங்கிறது ரெடி பண்ணி நான் மறுபடியும் வந்து ட்ரேட் பண்ண போறேன் சார்ன்னாரு. நான் எதுவுமே சொல்லல. மேற்கொண்டு உங்க விருப்பங்க. ஏன்னா லாஸ் வந்தாலும், ப்ராஃபிட் வந்தாலும் உங்களுக்கு தான் அது. ஆமா சார்.
நான் வேணான்னு சொன்னா, அது வந்துட்டு நீங்க நெகட்டிவா பேசுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் வந்து நான் ஆமா எதுவும் சார். சொல்லலைங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு 2,00,000 ரெடி பண்ணி புரியுது. திருப்பியும் வந்து ட்ரேட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா, அது ஒரு மாரி அடிக்ஷன்ங்கிறது வந்து அவருக்கு ஆயிடுச்சு ஆமா சார். இல்லைங்களா? நெறைய பேத்துக்கு இதுல உள்ள வந்துட்டு வெளிய போற அடிஷனே ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்க சார். ம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் அவன் ஃப்ளூக்ல அடிச்சிருக்கலாம். அது பண்ணலாம். ப்ராஃபிட் பார்த்திருப்பாங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபிட் பார்த்து வந்தேன். ம். அந்த ப்ராஃபிட்ட மறுபடியும் எடுக்கலாம்னு நெனச்சு நெறைய அமௌண்ட்ட லாஸ் பண்ணியிருக்கோம். ம். நான் லாஸ் பண்ணிட்டேன் சார். அத மாரி தான் நெறைய பேர் பண்றாங்க. ம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து கண்டிப்பா மோஸ்ட்லி 90% பேருக்கு என்னன்னா ப்ராஃபிட்டா தான் சார் முடிஞ்சிருக்கும் அது. அதே ம். மாரியே நம்ம என்ன செய்யலாம் மறுபடியும் எடுக்கலாம் அப்படின்னு நெனச்சு தான் மறுபடியும் காசு போட்டுட்டு மறுபடியும் கோர்ஸ படிச்சுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ம். அது அவங்களுக்கா தோணணும் சார். இது நமக்கு செட் ஆகல. இதுல நம்ம அதுக்கு ஃபிட் இல்ல அப்டின்ட்டு அவங்களுக்கா தோணி அவங்களா குவிட் பண்ணாதான் சார் உண்டு. இப்ப நான் ம். குவிட் பண்ண மாரி. ம். அது அவங்க ஸ்ட்ரைக் ஆறதட்டியும் அவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இண்டிகேட்டரோ, ஒரு ம். ஒரு இப்போ ஏஐலாம் நெறைய வந்துருச்சுல சார். ம். பை அண்ட் செல் இண்டிகேட்டர் அந்த மாரி ஒரு ம். கால்ஸ் டிப்ஸ் குடுக்குறாங்க. அவங்க ரிலேட்டடா தேடி போய்க்கிட்டே இருப்பாங்களே தவிர, இத ம். குவிட் பண்ணணும். இதுக்கு நமக்கு செட் ஆகல அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தோணவே தோணாது சார். அவங்களுக்கா ம். தோணுனா தான் உண்டு. அவங்களா குவிட் பண்ணா அவங்களே நிறுத்துனா தான் சார் உண்டு. இது ஒரு ஆமா. பெரிய அடிக்ஷன் மாரி சார் இது. ஆமா. இதுல இன்னொரு பெரிய விஷயம்ன்றது என்னன்னா, இவருக்கு ட்ரேடிங் தெரியாது ஆக்சுவலா. ஓகே சார். ட்ரேடிங் எதுவுமே தெரியாது. Telegramல, WhatsAppல, YouTubeல வந்து சம் கைண்ட் ஆஃப் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஃப்ரீ கால்ஸ் தரோம். ஆமா சார். ஃப்ரீ கால்ஸ் அங்க நீங்க பயன்படுத்திட்டு, உங்களுக்கு தேவையான நீங்க வந்துட்டு பிரீமியம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா சார். அந்த பிரீமியம்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு சம்திங் ரூ. 8,000 ரூ. 10,000 ரூ. 15,000 மாசத்துக்கு கட்டணும் ஆக்சுவலா. ஆமா சார். மாசம் நெறைய மாசம் பேர் கட்டினே தெரியும் இருக்கணும். சார். 20 ஒர்க்கிங் டேஸ் தான் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் கரெக்ட்டுங்களா? ஆமா சார். திங்கள் ஆரம்பிச்சுன்னா வெள்ளி முடிஞ்சிரும். சனிக்கிழமை, சனி, ஞாயிற்றுக்கிழமை லீவு, ஞாயிறு கவர்மெண்ட் லீவு ஆமா அங்கங்க சார். லீவ் விட்டுருவாங்க. அப்ப ஆல்மோஸ்ட் ஒரு 10லருந்து ஒரு 15 நாள் தான் வந்துட்டு அவங்க கால்ஸ் தருவாங்களே. ஆமா சார். அதுல பாதிக்கு பாதி வந்து ஃபெயில் ஆயிரும். ஆமா சார். அதாவது 80% ஃபெயில் ஆயிரும். ஒரு 20% சக்சஸ் தரும். அந்த சக்சஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஃப்ளூக்ல வர்றது தான். ஆமா சார். தோராயமா ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து எடுப்பான்னுவாங்க. எடுத்துருவோம். லாஸ் ஆயிரும். ஆமா சார். அதே மாரி மறுநாள் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்ட்ராட்டஜில வந்து எடுப்பானுவாங்க. ப்ராஃபிட் வந்துரும். ஆமா சார். கால்ஸ் குடுக்குறவங்களுக்கே ட்ரேடிங்ன்ற விஷயம் தெரியுதுல்ல உண்மையாவே. ஆமா சார். நெறைய பேத்துக்கு தெரியாது சார். இவரு என்ன பண்ணாருன்னா, ஒரு 5, 6 குரூப்ல வந்துட்டு மாசம் மாசம் பணம் கட்டி கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணிக்கிறாரு. 2 நஷ்டம். ஓகே சார். இந்த ட்ரேடிங் பண்றாரு இல்லையா? அதுலயும் நஷ்டம். அந்த குரூப்ல வந்து காசு குடுக்குற மாசம் மாசம் அந்த பிரீமியம் அமௌண்ட் ஆமா. கட்டுறாரு இல்லையா? அதுவும் நஷ்டம் அவருக்கு. ஆமா சார். நான் சொல்லிட்டேன், "தயவு செஞ்சு ட்ரேடிங் விட்டு வெளிய வாங்க. உங்களுக்கு அடுத்த லைஃப் இருக்கு. நீங்க அத வாழுங்கன்னு" சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் நானு. மேற்கொண்டு அவர் விருப்பம் அவ்வளோதான். ஆமா சார். அது அவங்க இண்டிவிஜுவல் டிசிஷன் சார். ஆமா. ஏன்னா நம்ம கட்டாயப்படுத்தி நீ ட்ரேட் அட்லீஸ்ட் பண்ணாதன்னு நம்ம நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அவர போயிட்டு. ஒப்பீனியன் சொல்லலாம் சார். டிசிஷன் வந்து அவங்க தான் சார் எடுக்கணும். ம். எல்லாமே இவங்க கால்ஸ் குடுக்குறதுலாம் எப்படின்னா சார், அதாவது குடுக்குற கால்ஸ்ல ஒரு 20 கால்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா, ம். இப்ப ஒரு ஒரு 20 கால் குடுக்காங்க. அதுல 10 கால் ப்ராஃபிட்டா வந்துச்சு. அந்த 10 காலே நெனச்சு அப்போ டெ அதாவது குடுத்த கால்ஸ்ல 10 கால்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. ம். அப்ப இதே மாரி தான் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். ம். அப்படியே அந்த ப்ராஃபிட் வந்ததே நெனச்சு ம். மறுபடியும் இந்த ட்ரேடிங்குள்ள மறுபடியும் அடிக்ட் ஆயிட்டே இருக்காங்க. மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ராஃபிட் வந்து நெனைக்காங்களே தவிர, இவ்வளோ நாள் லாஸ் வந்துருச்சு அப்படிங்கிறத நெனைக்கவே மாட்டேங்காங்க. ஆமா. அதாவது இந்த ட்ரேடிங்ன்றது வந்து ஒரு பயங்கரமான பெரிய அடிக்ஷன் அடிக்ஷன் சார். உண்மையாவே. ஆமா சார். எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் சரி, திரும்பி நான் பண்றேன், ம். திரும்பியும் நான் பண்றேன்னு சொல்லி திருப்பி நஷ்டமாயிடுறாங்க பாவம். அது இல்லாம ரெக்கவரி பண்ணன்ட்டே மறுபடியும் லாஸ் ஆயிட்டே இருக்காங்களே தவிர, இது ம். நமக்கு ஸ்டாப் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது சார். ம். ஒருத்தர் அப்படிதான் என்கிட்ட கால் பண்ணாரு. "சார் என்கிட்ட 5 லேக்ஸ் அமௌண்ட் இருக்கு. இப்ப கேஷ் இருக்கு. ஓகே ட்ரேடிங் சார். பண்ணலான்னு இருக்கேன் சார். என்ன சார் நீங்க சஜஷன் சொல்லுங்க சார்ன்னாரு." ம். "வேணாம் சார் விட்டுருங்க சார்ன்றேன் நானு." ம். அவ்வளோதான். அப்படியே அதான் அந்த பணத்த வச்சு ஒரு டீ கடை ஆரம்பிச்சாரு. ஊர்ல வந்து டீ கடை போயினுக்குது இப்போ அவருக்கு. அது ஒரு நல்ல பிசினஸ் சார். டீ சூப்பர் பிசினஸ். கடைங்கிறது சூப்பர் பிசினஸ் சார் உண்மையிலே. அந்த டீல வந்து அந்த மசாலா டீ, ஏலக்காய் டீ, அ ஓகே. டீ இஞ்சி டீன்னு வெரைட்டி. சொல்லிட்டு நெறைய வெரைட்டி அதிலயே இருக்கு இல்லையா? அது நெறைய வந்துட்டு அவரு ஆமா சார். போட்டுன்ட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா டீங்கிறபோது இப்போ ஒரு கடை இருக்கும். அது ம். நெறைய பேரு வேலைக்கு சொல்ல ஒரு டீ மாஸ்டர் ஒருத்தன் கேஷியரா உட்கார்ந்திருப்பாங்க. ம். பெஞ்ச் டேபிள்ல இருந்து எல்லா ஒரு விஷயமும் அப்படியே நம்ம ரியலா பார்ப்போம். ம். இது ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பை பண்றோம், செல் பண்றோம். அந்த காசு எங்க போகுது, எப்படி வருது அப்படிங்கிறதே நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதேதான். ஆ இது இப்போ நம்ம செல் பண்ணா கூட, இப்ப அந்த கடைய நம்ம காலி பண்ணா கூட, அந்த ம். கடை கூட என்ன சொல்ல அந்த ரென்ட்டு
அதெல்லாம் போக கூட நமக்கு அதுல நிறைய கொஞ்சம் அதை வித்தா கூட நமக்கு கொஞ்சமாவது அதுல போட்ட காசை கூட எடுக்க முடியும். ஆனா ம். இதுல அப்படி இல்ல. கேபிட்டல் போயிருச்சுன்னா என்டையர் கேபிட்டல் வைப் போட்னா வைப் போட் தான். அவ்வளோதான் போனது முடிஞ்சுச்சு. போனதா தவிர எங்க இருந்தா எது பண்ணியும் மறுபடியும் அதை கொண்டு வர முடியாது சார். ம். இவர் எப்படி மறுபடியும் அது கேட்டீங்கன்னா, ஆ இவர் வந்துட்டு இந்த வீட்டுக்கிட்ட வந்து ஒரு கார் பார்க்கிங் பண்ற இடம் இருந்துச்சுங்களா அவருக்கு. ஓகே சார். என்ன கேட்டாரு, சார் இந்த மாரி வெளில போனா வந்துட்டு ரூ. 1,00,000 அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஓகே சார். ஓகே. மாசம் 15,000 வாடகை கேட்குறாங்க கடைங்களுக்கு. எப்படி சார்ன்னு கேட்டாரு. ம், நான் ம். கேட்டேன், உங்களுது ஓனா ஏதாச்சும் பிளேஸ் இருக்கா சொல்லுங்க சார்ன்னு கேட்டேன். இருக்கு சார்ன்னாரு. ஓகே சார். ஓகே. கார் பார்க்கிங் பண்ற இடத்துல வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. அத நான் வந்து யுட்டிலைஸ் பண்ணலான்னு இருக்கேன்னாரு. நான் அதையும் கேட்டேன். உங்களுக்கு கார் இருக்கான்னு கேட்டேன் நானு. ஓகே சார். இருக்குங்க சார்ன்னாரு. ஓகே. சரி, அந்த கார் எடுத்துன்னு போயிட்டு பக்கத்துல இன்னொரு இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல விடுங்கன்னு சொன்னேன். ஓகே அதாவது சார். வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம். ஆ அவர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாரு, இந்த மாதிரி லேண்ட் இருக்கு பாருங்க சார்ன்னு சொல்லிட்டு. சரி, வீட்டுக்கு பின்னாடி காரை வந்துட்டு விட்டுருங்க. முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீட்டுக்கிட்டயே வந்து டீ கடை போடுங்க தைரியமா. ஒரு ஸ்டால் மாரி ம். போட்டு போடுங்க. சில எக்ஸர்சைஸ்லாம் வாங்கி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு, சில இதெல்லாம் நான் சொன்னேன் அவர்ட்ட. அதான் அந்த மசாலா ஓகே டீ, சார். ஏலக்காய் டீ, இஞ்சி டீன்னு நெறைய சொன்னேன் அவர்ட்ட. ஓகே சார். ஐடியாலாம் நீங்க. ஆ ரொம்ப ஓகே சார். சூப்பரா வந்துட்டு பிசினஸ் அங்க போயிட்டுருக்கான். ஓகே சார். நான் இன்னொன்னு சொன்னேன், விலை கம்மியா வச்சு வித்தா போதும் சார் நீங்கன்னு சொல்றேன் நானு. உங்களுக்கு ப்ராஃபிட் ஐடியாங்கிறது இருக்கும். ஆனா விலை கம்மியா வச்சு ம். வித்துக்கோங்கன்னு சொன்னேன் நானு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் ஸ்டப்லான்னு மக்களுக்கு புடிச்சிருச்சு, கஸ்டமர் புடிச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அது என்ன எவ்வளவு அமௌண்ட்டா இருந்தாலும் சரி மறுபடியும் அத வாங்கி குடிக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர ஸ்டாப் பண்ண நினைக்க மாட்டாங்க. ஆமா. நான் சொன்னேன், எல்லா டீயும் ரூ. 10 போட்டு வைங்க சார் போதும்ன்னு சொல்லிட்டேன் நானு. இனிஷியல் அந்த ம். மாரி கஸ்டமர கவர் பண்றது சார் நல்லது. ரூ. 10 போதும் சார் உங்களுக்கு. ஏன்னா, அதிலேயே உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். நீங்க பாருங்க சார்ன்னேன். ஆமா சார். இதில என்ன விஷயம்னா, இவரு வச்சுன்னு இருக்கிற லொகேஷனுக்கு ஒரு 200 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே சார். ஈவினிங்ல வந்து கம்பெனி விட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வந்துருவாங்களாம். ஆமா சார். நல்ல அட்வான்டேஜ் சார். ம். லொகேஷன்ங்கிறது. ஸோ ரூ. 5,00,000ன்றது வந்துட்டு அவரு ட்ரேடிங்ல போயிட்டு வேஸ்ட் பண்ணியிருந்தாரு. எப்படியோ வந்துட்டு அவருக்கு டைம் நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லபடியா வந்து லைஃப் போயிட்டுருக்கு. ஆமா சார். இதே போயிருந்தாருன்னா 1 மந்த்துக்குள்ளேயே வந்து அந்த 5,00,000 லாஸ் பண்ணிட்டுப்பாரு இல்லையா? ஆமா சார். 1 மந்த் கூட 2 வீக்ஸ், 3 வீக்ஸே போகும் சார். ஆமாங்க. ஏன் 1 பேட் டே போதும். ஆமா. என்டையர் கேபிட்டல் போட்டாகுறது. ம். சரிங்க. அதாவது நோஃபாப் ஜர்னி பெனிஃபிட்ஸ் ஆரம்பிச்சு, ஷேர் ஆமா மார்க்கெட்டுக்கு போய் டீ சார். கடைக்கு போய் எங்கெங்க போயிருக்கிறோம் பாருங்க. ஆமா ஓகேங்க. சார். இந்த ஜர்னி அங்கருந்து நீங்க ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அற்புதங்கள்ங்கிறது உங்க லைஃப்ல வந்துட்டு டெஃபினெட்லி நடக்கும். கண்டிப்பா நடக்கும். ஓகே சார். அதுல சில நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இன்னும் சில விஷயங்கள் அங்கருந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு பார்க்க போறீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஸோ கண்டிப்பா சார். தொடர்ந்து வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். டச்லயே இருங்க. ஓகே சார். வேற ஏதாச்சும் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணுங்களா? இல்ல சார். சரிப்பா. சரி, ஓகே. பை. ம். தேங்க் யூப்பா. தேங்க் யூ சார்.